மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலுக்காக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளனர். தமிழ்நாட்டில் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. சட்டப்பேரவையில் எம்எல்ஏக்கள் பலம் அடிப்படையில் 6 இடங்களில் 4 இடங்கள் திமுகவுக்கும் 2 இடங்கள் அதிமுகவுக்கும் கிடைக்கும். அதன் அடிப்படையில் திமுக சார்பில் 4 இடங்களுக்கு மூத்த வழக்கறிஞர் பி. வில்சன், கவிஞர் சல்மா, சிவலிங்கம், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக சார்பில் இன்பதுரை, தனபால் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம். முதல் நாளில் 2 சுயேட்சைகள் மனு தாக்கல் செய்தனர். அதன் பின் யாரும் மனு தாக்கல் செய்யவில்லை. இந்த நிலையில் திமுக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளரும் மக்கள் நீதி மய்யத்தின் தலைவருமான கமல்ஹாசன் இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். திமுக வேட்பாளர்கள் 3 பேரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் அதிமுக வேட்பாளர்கள் இன்பதுரை, தனபால் ஆகியோரும் இன்று மனு தாக்கல் செய்ய உள்ளனர். வரும் 10ஆம் தேதி வேட்பு மனுக்கள் மீது பரிசீலனை நடைபெற உள்ளது. திமுக மற்றும் அதிமுக சார்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குப்பதிவு தேவைப்படும் பட்சத்தில் சட்டமன்ற குழுக்கள் அறையில் ஜூன் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.